மக்களே, சின்மயியின் இசை மலையில் நனைய தயாராகுங்கள். காந்திபுரம் மே 16. Book your tickets only at www.41sounds.com. கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியில் தாவேகா வேட்பாளர் சம்பத்குமார் 21,992 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். கோவை வடக்கு தொகுதியை தாவேகா கைப்பற்றி இருக்கிறது. அந்த தொகுதியில் தாவேகா வேட்பாளராக போட்டியிட்ட சம்பத்குமார் தன்னை அடுத்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் வானதி சீனிவாசனை 42,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடை வைத்திருக்கிறார். வானதி சீனிவாசன் நட்சத்திர வேட்பாளராக களமிறங்கிய கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியை தாவேகா கைப்பற்றி இருக்கிறது. இதுவரையிலும் அந்த தொகுதி இல்லை கோயம்புத்தூரை பொறுத்தவரை அது அதிமுகவின் கோட்டைன்னு சொல்லுவாங்க, பாரதிய ஜனதாவுக்கு செல்வாக்குள்ள தொகுதியும்பாங்க. அதையெல்லாம் தாவேகா உடைத்திருக்கிறது. அந்த கோவை வடக்கு தொகுதியில் தாவேகா வேட்பாளர் சம்பத்குமார் 21,992 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். பாஜக வேட்பாளர் வானதி சீனிவாசனை விட 42,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் தோல்வியடைய செய்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் ராஜகுமாரன் இருக்கிறார். ராஜகுமாரன், இந்த கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியை தாவேகா கைப்பற்றி இருக்கிறது. அதிமுகவின் கோட்டையில் ஒரு ஓட்டையை போட்டு கைப்பற்றி இருக்கிறது. இது எப்படி பாக்குறீங்க? ஒரு பக்கம் சென்னைக்குள்ளாக தாவேகா முதலமைச்சராக இருந்தவரையே தோற்கடித்திருக்கின்றார்கள். திமுகவினுடைய மிக முக்கியமான தலைவரை தோற்கடித்திருக்கின்றார்கள். மற்றொரு பக்கம் கோயம்புத்தூருக்குள்ளே அதிமுகவினுடைய மிகப்பெரிய நபராக வலம் வந்து கொண்டிருந்த அதிமுகவினுடைய ஒரு முக்கியமான நபராக திகழ்ந்து வந்த எஸ்பி வேலுமணியினுடைய செல்வாக்கை மீறி கோவை வடக்கு தொகுதியிலே அந்த வெற்றியை பதிவு செய்திருக்கின்றது தமிழக வெற்றி கழகம் என்பதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே திமுகவிலே எப்படி ஒரு ஆளுமையான தலைவராக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இருந்து வந்தாரோ திமுகவினுடைய தலைவராக, அதே போன்று மேற்கு மண்டலத்தினுடைய அதிமுகவின் முகமாக இருக்கக்கூடியவர், குறிப்பாக கோவையிலே அதிமுகவினுடைய முகமாக இருக்கக்கூடியவர் எஸ்பி வேலுமணி, அவருடைய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிக்கு உள்ளே சென்று ஒரு நட்சத்திர வேட்பாளராக பாஜகவிலே தேசிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர், ஏற்கனவே கோவை தெற்கு தொகுதியிலே சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கோவை வடக்கு தொகுதியிலே அதிமுக வெற்றி பெற்ற தொகுதியிலே அதிமுக கூட்டணியிலே போட்டியிட்ட ஒரு வேட்பாளரை 3வது இடத்திற்கு தள்ளச் செய்து தமிழக வெற்றி கழகம் கோவையினுடைய மைய பகுதியிலே வடக்கு தொகுதியிலே வெற்றியை பெற்றிருக்கின்றது என்பதை பார்க்க முடிகின்றது. எனவே தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை அவர்கள் எல்லோருக்கும் சவால் விட்டிருக்கின்றார்கள். திமுகவிலே அமைச்சர்களாக இருந்தவர்களுக்கு சவால் விட்டிருக்கின்றார்கள். அதிமுகவிலே அசைக்க முடியாத சக்தியாக இருந்தவர்களுக்கு சவால் விட்டிருக்கின்றார்கள். வானதி சீனிவாசன் இந்த தேர்தலிலே 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கின்றார். உடல்நலக்குறைவு காரணமாக தேர்தல் பரப்புரையிலே வானதி சீனிவாசன் ஈடுபடவில்லை. கடைசி 2 நாட்கள் மட்டும் சில மணி நேரம் மட்டும் வாகன பரப்புரையிலே வானதி சீனிவாசன் ஈடுபட்டிருந்தார். உங்க மக்களே, சின்மயியின் இசை மலையில் நனைய தயாராகுங்கள். காந்திபுரம் மே 16. Book your tickets only at www.41sounds.com. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.